சலனம் 210. அப்பதாவின் இறுதி காரியங்கள் அழுகையோடு தொடங்கி அழுகையோடு முடிய பெற்றது. ஏனோ ஒரு சீர்வரிசையில் தொடங்கிய பிரச்சனைதான் இன்று இருந்தவருக்கு பெண் வீட்டாரின் முறைப்படி செய்யும் ஒரு சீர்வரிசையில் முடிவு பெற்றது. கருப்பு முடியுற வரை யாரும் எங்கேயும் போக வேண்டாம் என்றதும் அஞ்சு, நந்தினி, குழந்தைகள் தவிர அனைவரும் அண்ணாமலையின் வீட்டிற்கு கிளம்பிவிட்டார்கள். குளித்து முடித்த ஆதினிக்கு அழுகை வந்தது. கொஞ்சமும் தன்னை கண்டு கொள்ளாத தீரனை நினைத்து யாரின் முன்னாடியும் அழ மனம் வரவில்லை. தனிமையை தேடிய அவளுக்கு மொட்டை மாடி கண்ணில் பட்டது. எல்லோரும் குளித்து கொண்டிருக்க தற்போது யாரும் தன்னை தேட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் மேலே போனாள். அங்கே தீரன் நின்றிருந்தான். இவளை அங்கே எதிர்பாராதவன் விலகி போக அவளை அவனின் கைப்பிடித்து நிறுத்தி, நான் என்ன தப்பு பண்ணின? அவளின் வார்த்தை அவனுக்கே வலித்தது. எனக்கு பிடிக்காத குடும்பத்து ஆட்களில் நீயும் ஒருத்தி என்று சொல்லி மேலும் கஷ்டப்படுத்த விரும்பாதவன், யாராச்சும் வந்துடுவாங்கம்மா, கையை விடு. ஏனோ அவள் சாரி என்று விட்டுவிட்டாள். அவளையே பார்த்தான். அவளின் விழிகள் 1000 ஏக்கங்கள். அந்த வீட்டுக்குள் கால் வைக்கவே கூடாது என்று நினைப்பவன் எப்படி அவர்கள் வீட்டு பெண்ணை நேசிப்பான்? அவள் அடுத்த கேள்வி கேட்கும்போது அவன் அவ்விடத்தில் இல்லை, போய்விட்டான். அவனின் இந்த செயல் அவளை என்னவோ பண்ணியது. ஆதினியை தேடிய மகள் வீட்டுக்குள் எல்லா பக்கமும் தேடிவிட்டு முடிவில் மாடிக்கேற தீரன் கீழே இறங்கினான். ஒரே நேரத்தில் இருவரும் ஒரு பக்கம் கால் வைக்க முட்டிக்கொண்டனர். என்று சொல்லி இருவரும் ஒரே நேரத்தில் சாரி என்று சொல்ல நினைத்து நிமிர்ந்து முகம் பார்க்க, இவனா என்று அவளும், இவளா என்று அவனும் நினைத்து பார்வையால் ஒருவரை ஒருவர் எரித்துவிட்டு நகர்ந்தனர். ஏனோ பழகாமலேயே ஒரு வெறுப்பு இருவருக்கும் உண்டானது இயல்பிலேயே. மகிழ் மேலே போக ஆதினி முகத்தை மூடி அழுது கொண்டிருந்தாள். அதை கண்டவளுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. தனிமையில் விட்டது தவறோ என்று நினைத்தவள், ஏன் அழற, என்னாச்சு என்று ஓடிப்போய் அவளை தேற்ற அவளை எதிர்பாராதவள் வேகமாக முகத்தை துடைத்து, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, யார்கிட்டையும் சொல்லாத, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், எதுக்கு இப்படி அழற, என்னாச்சு, யாரும் எதுவும் சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் இல்லை. அப்போ என்னாலதான் அலறியா? அச்சோ, அதெல்லாம் இல்லை, என்னாலதான். சாரி ஆதினி. எதுக்கு சாரி? உன்னை தனியா விட்டு போனதால் தான் இப்படி அலற, அதான். ஐயோ, அதெல்லாம் இல்லை, உன் மேல தப்பும் இல்லை. அப்புறம் ஏன் தனியா வந்து அலற? எதுவும் சொல்லணும் என்றால் நான் தான் இருக்கேன்ல, என்கிட்ட வர வேண்டியதானே. அந்த வார்த்தை அவளுக்கு நான் இருக்கேன் என்று சொல்லாமல் சொல்ல ஆதினி கைகளை நீட்ட மகிழ் அவளை இறுக்கி அணைத்து கொண்டாள். கொஞ்சம் அவளின் தோளில் சாய்ந்து அழுதுவிட்டு, நான் இப்போ ஓகே, நம்ம வீட்டில் ஆட்கள் யாரும் உன்னை திட்ட மாட்டாங்க. இப்போ போனானே அந்த தடியா, அவன் எதுவும் சொன்னானா? யாரை சொல்ற? ரவி மாமா பையன், தீரன் மாமாவைய சொல்ற? அவனே தான். ஏன்பா அவன் இவன்னு சொல்ற? பெரியவங்களை அப்படி சொல்லலாமா? அப்போ அவன் உன்னை அழ வைக்கலையா? அவன் தான் நம்ம மேலே வரப்போ கீழே போனா. அவர் சொல்லு, அவரெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நீ என்ன யாரோ ஒருத்தருக்கு இப்படி சப்போர்ட் பண்ற? சேச்சா, வயதில் பெரியவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. நான் எல்லாருக்கும் கொடுப்பேன், ஆனால் இவனை எனக்கு என்னவோ பிடிக்கவே பிடிக்காத ஆதினி. இவன் முதல் முறையை பார்த்தப்போ நம்ம தாத்தாவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணல. ஏனோ அது எனக்கு பிடிக்கல, அதான் நானும் பண்ணல. அவங்க அப்படி பண்ணி நான் நம்மளும் பண்ணணுமா? பண்ணக்கூடாதுதான். என்னமோ பிடிக்கல அவனை என்று சொல்லி அவள் முறைக்க, சார் அவரை பிடிக்கல. குட் கேர்ள், அதை விடு, நீயே அழுத. இவள் சொல்லாமல் விடமாட்டாள் போலும். ஆனால் என்னென்று சொல்றது? சொல்லத்தான் ஒன்றும் இல்லையே என்று நினைத்து என் ஊட்டி வீட்டு ஞாபகம் வந்துட்டு அந்த வார்த்தையில் மகள் அவளை அணைத்து கொண்டாள். சாரி, என் தப்புதான் உன்னை தனியா விட்டது. ஏனோ பொய் சொல்றோமே இவளிடம். எத்தனை பேர் இந்த வீட்டில் மகள் என்று இருக்க இவளோ என்னை தேடி வந்திருக்கிறாள். இவளிடம் பொய் சொல்றது தப்பு என்று நினைத்து சொன்ன பொய்க்காக சாரி என்றாள். மகிழ் புரியாமல், எதுக்கு சாரி? உன்னை தேட வச்சிட்டேன். அவளின் கண் துடைத்து, நீ எதுக்குமே அழக்கூடாது, எதுனாலும் என்கிட்ட வா என்ற போது இருவருக்கும் இன்னும் பிணைப்பு கூடியது. விஜயா தனது மாமியாரின் அறைக்குள் வந்து கொஞ்ச நேரம் அமரும் போது தீரன், அப்பதா சொல்லுப்பா, அப்பதாவின் நல்ல போட்டோ ஒன்று எடுத்து வைங்க, ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டலாம். அவர் அந்த அறைக்குள் இருக்கும் பீரோவில் இருக்கும் ஆல்பத்தில் தேட ஒரு நிமிடம் அவருக்கு அவரை நம்ப முடியவில்லை.
மீண்டும் தன் கண்களை நம்ப முடியாமல் உற்று உற்று பார்க்க பொறுமை இழந்த தீரன் என்னத்தை எப்படி பார்க்குறீங்க என்று வந்தவன் அந்த புகைப்படம் பார்த்து திரும்பி ஹால் வந்தான். அங்கே மிருதுலாவின் கேள்விகளுக்கு அவள் பதில் சொல்லி கொண்டிருந்தாள். விஜயா, தீரன் உன் அப்பனை கூப்பிடு, அவன் அழைத்து வந்தான். என்னங்கம்மா? அவர் போட்டோவை நீட்டி, என்னடா உன் அப்பத்தா மாதிரியே அந்த பொண்ணு இருக்கு, யார் இவள்? தண்டபாணி மனைவியை தேடி வர ரவி வெளியே நந்தினி ஆதினி என அனைவரும் இருக்க, அப்பா சீக்கிரம் உள்ள வாங்க என்று சொன்னவன் வேகமாய் கதவை சாத்தினான். அவர் முழிக்க, விஜயா எதுக்குடா கதவை சாத்துற? வாயில் கை வைத்து என்றவன், அம்மா நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, எனக்கே நேற்று சாயந்தரம் தான் விஷயமே தெரியும் என்று நடந்ததை சொல்லி முடிக்க விஜயா அப்படியே அமர்ந்து விட்டார். தண்டபாணி, என் அம்மா சாகல விஜயா, ஆதினி ரூபத்தில் இருக்காங்க. விஜயா, என்னடா இது, சொந்த வீட்டு பிள்ளைய போய் ஊரார் வீட்டு பொண்ணுன்னு சொல்லி வளர்க்குறது எவ்வளோ கஷ்டமானது. அம்மா இது நந்தினிக்கு தெரிஞ்சா பிரச்சனை, அவ உடம்பு அதான் சொல்லலை. ஏனோ ஒரு சுமை அவரின் மனதில். தீரனுக்கு பாவமாக போனது. எல்லோரும் இருந்து யாருமில்லா நிலையா? ஏற்கனவே அவளுக்கு மனசுக்குள் இருக்கிற சுமையை நம்ம குறைக்கணுமே தவிர கூட்டக்கூடாது என்று தீர்மானித்து கொண்டான். முன்பு இருந்தது ஈர்ப்பா காதலா என்னன்னு சரியாக தெரியவில்லை. ஆனால் இந்த நொடி அவளின் மீது தன் ஒட்டுமொத்த அன்பையும் காட்டணும் என்று தோன்றியது அவனுக்கு. விஜயாவின் நினைப்பெல்லாம் அதன் பின் ஆதினியிடமே இருந்தது. ஆனால் யாரிடமும் இல்லாத அன்பை ஆதினியிடம் காட்டினால் நந்தினிக்கு சந்தேகம் வந்து பிரச்சனை வெடித்து விடுமோ என்பதால் தன் மனதில் இருக்கும் அன்பை எல்லாம் மூட்டை கட்டிக்கொண்டு ஆதினியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் பார்வையிலேயே அஞ்சு புரிந்து கொண்டால் அம்மாவிற்கு விஷயம் தெரிந்து விட்டது என்று. அனைவரும் குளித்து முடித்து இரவு உணவிற்கு அமர்ந்திருக்கும் பொழுது ஆதினி மட்டும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். தன்னையே பார்க்கும் அவளை எப்படி தேற்றுவது என்று யோசித்தான். குனிந்து இருந்தாலும் அவன் அவளையே அறிந்தான். அவன் தன்னை ஒரு முறை கூட காணாமல் இருக்கும் அவனை நினைத்து உணவு தொண்டைக்குள் இறங்க மறுத்தது. என்ன தவறு செய்தேன், ஏன் இந்த வெறுப்பு என்று யோசித்து குழம்பி போனான். அனைவரும் உறங்க, அவள் மட்டும் உறங்கவில்லை. மனசு வலித்தது, அழனும் போல் தோன்றியது. தன் அருகே மகள் உறங்கியதும் தனிமை வேண்டி மீண்டும் மொட்டை மாடிக்கு போனாள். போனவள் நிலவை பார்த்தாள். ஏனோ தன்னை போல் அதுவும் துணையின்றி நிற்பது தெரிந்தது. கண்ணீர் வந்தது. ஏன் அலறும் ஆதினி என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டாள். இங்க தனியா என்ன பண்ற? குரல் வந்த திசை நோக்கி திரும்ப அவன் விழிநீரை அவன் அறியாமல் துடைக்க முற்பட அவனோ வந்து அவனின் விரலால் துடைத்தான். சாரி, கண் தூசி என்றவள் துடைக்க முற்பட, என்னால விழுந்த தூசிய நானே தொடச்சிக்கிறேன் என்று மீண்டும் அவளின் கண்ணருகே வந்தான். புரியல, என்னால வந்த கண்ணீர் இது, அந்த தூசி நான் என்றவன் அவளின் விழியில் விரல் வைக்க உடைந்து அழுதாள். அவளின் முதுகை வருடி தட்டி கொடுத்து, சாரிம்மா ப்ளீஸ் அழாத, எனக்கும் அழுகையா வருது, ஏன் என்னை அவாய்ட் பண்ணினீங்க? அந்த ஃபேமிலியை எனக்கு பிடிக்காது, அவங்க எல்லாரும் நல்லவங்க தான். எனவோ அந்த ஃபேமிலியில் நீ இருந்ததால தான் மார்னிங் அவாய்ட் பண்ணிட்டேன். ஹோ, இப்போ நான் அந்த ஃபேமிலி மெம்பர் இல்லைன்னு தெரிஞ்சதும் திரும்பி வந்திருக்கீங்களா? என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவன் இருக்க, இங்க பாருங்க, அவங்க எல்லாரும் என் மேல அன்பா இருக்காங்க, அது ஒரு புதுவித ஃபீல். அதே மாதிரி ஊட்டியில் பாரதி ஆண்டியும் என் மேல் அன்பா இருந்தாங்க, அது ஒரு ஃபீல். ஆனால் நான் யாருன்னு தெரியுமா? என்கிட்ட உங்க பார்வையில் ஒரு வித ஈர்ப்பு கிடைச்சது பாருங்க, அந்த ஃபீல் நான் யாருக்கிட்டையுமே இதுவரைக்கும் அனுபவிக்கல. என்னவோ அது எனக்கு ஆனதா இருந்தது. அது சொல்ல போனா உண்மையா இருந்தது. எனக்கு அம்மா அப்பா எல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, எல்லாரும் இருக்காங்க. யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதானே நீங்க என்னை தேடி வந்திருக்கீங்க. அது இருக்கும் என்றால் எனக்கு வேண்டாமே. ஏ அதெல்லாம் இல்லை, நான் உங்களை ஹர்ட் பண்ணுனா மன்னிச்சிடுங்க, இப்படி தான் பேசணும், இப்படி தான் வளரணும்னு சொல்லி கொடுத்தது எல்லாமே ஆன்டி தான். ஆனால் அவங்க கிட்ட கூட தோணாத ஏதோ ஒன்று உங்ககிட்ட தோணுச்சு. சொல்லப்போனா என் மனசு முதல்ல ஒரு ஆண்மகனை நம்புதுன்னா அது நீங்க மட்டும்தான். அதனால தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனால் நீங்க அம்மா அப்பா இல்லாத பொண்ணுன்னு இறக்கப்பட்டு எல்லாரும் காட்டுறாங்க பாரு, அந்த மாதிரி ஒரு அன்பு என் மேல காட்டினா எனக்கு நீங்க வேணாம். அனாதை என்கிற மாதிரி என்னை பார்க்காதீங்க ப்ளீஸ். அவனுக்கு அவன் செய்வது சரியா தவறா என்றெல்லாம் தெரியவில்லை. மெல்ல நெருங்கி வந்து அவளை இறுக்கி அணைத்து, இப்படி பண்றது தப்புன்னு எனக்கு தோணுது, ஆனால் இதை விட க்ளோஸா எனக்கு சொல்ல தெரியல. இந்த உலகத்தில் உனக்கு யார் இருக்காங்களோ இல்லையோ அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. ஆனால் நீ கண்ணை மூடுனா
யாரும் இல்லை என்கிற ஒரு எண்ணமே வரக்கூடாது. ஏன்னா என்னைக்குமே உனக்காக நான் இருக்கேன், இது ப்ராமிஸ் என்று கட்டிக்கொள்ள உண்மையாகவே அவளுக்கு இந்த உலகத்தில் ஜெயித்துவிட்ட ஒரு திருப்தி. எனக்காக ஒருவன் இருக்கிறான் என்கிற எண்ணமே அவளை புன்னகைக்க செய்தது. ஏனோ உள்ளுக்குள் தனிமை என்ற ஒரு போர்வை அவளை விட்டு விலகியது. ஆதினி, நீ ஒன்று மனசில் வச்சுக்கோ. நான் படிப்பிற்காக அடுத்த மாதம் ஃபாரின் போகிறேன். எங்கே போனாலும் என் மனசு உன்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கும். நீ படித்து எனக்காக காத்துரு, நான் கண்டிப்பாக வந்துடுவேன். இப்போ நீ போய் கீழே நிம்மதியாக தூங்கு. தலையாட்டியவள் அவன் அணைப்பிலிருந்து விலகியவள். பின் மீண்டும் திரும்பி வந்து அவன் உச்சந்தலையில் முத்தமிட்டு விட்டு கிளம்பிவிட்டாள். ஒரு ஆணின் முதல் அணைப்பில் அவள் இதுவரை உணராத தாய்மை உணர்ந்தாள். ஒரு பெண்ணின் முதல் முத்தத்தில் காதலை உணர்ந்தான் அவன். இந்த நொடி நேர தீண்டல் இருவரையும் ஒரு மாய உலகிற்கு தள்ளியது நிஜம். சலனம் 211. விஜயா, தீரா. அவன் அவரை பார்க்க, நீ நம்ம அப்பத்தா பாட்டிக்கு 30ஆம் நாள் சாமியை கும்பிட்டு விட்டு அப்புறம் நீ வெளிநாடு கிளம்பு என்று சொல்ல அவனும் டிக்கெட் கேன்சல் செய்து அந்த நாளுக்காக காத்திருந்தான். அந்த நாளும் வந்தது. விஜயா தன் குடும்பத்தாருடன் தன் மாமியாரின் 30ஆம் நாள் அன்று வீட்டில் சாமி கும்பிட்டு விட்டு அன்று கோவிலுக்கு சென்று விளக்கு போடணும் என்று கிளம்பினார்கள். கோவிலுக்கு சென்றவர் மனமெல்லாம் ஆதினி பற்றியே. முருகன் சந்நிதியில் சரணடைந்தார். பிரம்மாண்டமான விசாலமான கோவில் என்பதால் மற்றவர்கள் எல்லாம் நொடியில் சாமி கும்பிட்டு விட்டு கோவிலை சுற்றி கிளம்பிவிட்டார்கள். சந்தன காப்புடன் கையில் வேலுடன் செவ்வரளி பூ சூழ்ந்து அழகிய நிலையில் முருகன் காட்சியளிக்க கையெடுத்து கும்பிட்டவாறு முருகனையே பார்த்தபடி அமர்ந்திருந்தார் விஜயா. அவரின் பின்னால் ஆதிரை அமர்ந்திருந்தாள். அப்போது அங்கே வந்த பெண் ஒருத்தர், ஹாய் விஜயாக்கா, யாரென்று அறியாமல், நீங்க வயசாயிடுச்சுல, அதான் அடையாளம் தெரியல. ஆமா தெரியலங்க, நீங்க யாரு? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு பக்கத்தில் தானே இருந்தோம். இப்போ நீங்க புது வீடு கட்டிட்டு போயிட்டீங்க, அதான் என்ன மறந்துட்டீங்க போல. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, நான் வேறொரு யோசனையில் உட்கார்ந்திருந்தேன், அதான் சரியா கவனிக்கல என்றவர். டாக்டர் நீங்களா? நானே தான். உண்மையாவே வயசாயிடுச்சு இல்ல, அதனால ஞாபக மறதி வந்துடுச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க? நானும் நல்லா இருக்கேன் என்றவர் நலம் விசாரித்து முடித்ததும் விஜயாவின் மனமெல்லாம் தன் பேத்திக்காக இவரிடம் பேசிவிடலாமா என்று நினைத்து பேசியும் விட்டார். டாக்டர், ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னால் செய்ய முடிந்த உதவியாக இருந்தால் கண்டிப்பாக செய்வேன். ஏதாச்சும் இதயம் சம்மந்தப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் யாராச்சும் தெரியுமா? நானே ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான். என்ன வேணும் சொல்லுங்க. அது எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் இதயம் சம்பந்தமான நோய் எதுவும் இல்லை. ஆனால் என் பேத்திக்கு வந்திருக்கு. அதான் இது பரம்பரை நோயா? இதய நோய், நீரிழிவு மற்றும் பிற நோய்கள் சப்போஸ் உங்கள் அம்மா அல்லது அப்பாவிடமிருந்து உங்களுக்கு மரபணுக்கள் மூலமாக வரும். இல்லை நம்ம ஃபாலோ பண்ணுற உணவு முறை, அப்புறம் இருக்கிற சூழல், இப்படி நிறைய சொல்லலாம். இந்த காரணத்துக்காக தான் இந்த நோய் வருதுன்னு இன்னும் சரியா யாரும் கண்டுபிடிக்கல. ஆனால் ஒரு குழந்தைக்கு அவன் மரபணு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒன்று அப்பாவிடமிருந்தும் இன்னொன்று அம்மாவிடமிருந்தும் வரும். பெற்றோர்களிடமிருந்து வரும் மரபணு பங்களிப்புகளும் தோராயமாக சமமாகவே இருக்கும். அதனால தான் நம்ம சொல்வோம் இல்லையா, இந்த கண்ணு என்னைய மாதிரியே இருக்கு, இந்த மூக்கு என் பாட்டியுடையது, இந்த முகஜாடை அப்படியே அவளின் அத்தையை போல என்று. அப்போ நோய் இருந்தாலும் கண்டிப்பா வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ உங்க பெற்றோரிடமிருந்து உங்க பிள்ளைகளுக்கும் உங்க பிள்ளைகளிடமிருந்து உங்க வாரிசுகளுக்கும் வருவதெல்லாம் இயல்பு. பெற்றோரின் மரபணுக்கள் எவ்வளவு வீரியம் செலுத்துகின்றன என்பது நோயை பொறுத்தது. சப்போஸ் உங்க அம்மாவுக்கு கேன்சர் நோய் இருந்தால் மரபு புரியாமையாக இருப்பதால் உங்களுக்கும் இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு பாதிக்கு பாதி இருக்கும். அது கேட்டுக்கொண்டிருந்த விஜயா, 4 தலைமுறையா எங்க வீட்டில் யாருக்கும் இருதய நோய் இல்லையே. உங்க மகளுக்கு இருதய நோய் இருந்திருக்கலாம், அவளுக்கு இல்லையே. ஒருவேளை இந்த குழந்தை பெற வேண்டாம் என்று உங்கள் மகள் யோசித்திருக்கலாம். இப்படி யோசிக்கும் போது அது அவள் இதயத்தை பாதித்திருக்கலாம். என் பொண்ணு அந்த மாதிரி யோசிக்கவில்லை. அப்போ குழந்தை வயிற்றில் இருக்கும் போது இந்த குழந்தை வேண்டாம் என்று யாராவது பேசி இருக்கலாம். குழந்தைக்கு கேட்கும் திறன் உண்டு.
அதனால் கூட அந்த குழந்தையின் மனம் அன்றே வலியிலும் வேதனையிலும் இதயம் பலவீனமாகி இருக்கலாம். அதனால் தான் வயிற்றில் இருக்கும்போது நல்ல விஷயம் பேச வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள். அந்த டாக்டர் பேசுவதெல்லாம் பேசிவிட்டு தனது விசிட்டிங் கார்டை கொடுத்து, உங்கள் பேத்தியை அழைத்து வாருங்கள், என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். ஆதிரை தன் மாமியாரின் அருகே அமர்ந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவள் டாக்டர் போனதும் அவளுக்கு இதயமே வெடித்துவிடும் போல் வலித்தது. அத்தை, அவர் திரும்ப, அப்போ ஆதினிக்கு பிரச்சனை வேற யாரிடமிருந்தோ ஆரம்பிக்கல, உங்ககிட்ட இருந்துதான் தொடங்கி இருக்கு. அந்த பேச்சில் விஜயா கண்ணிலிருந்து நீர் பொல பொலவென்று ஊற்றியது. தெரிந்த வார்த்தையா விட்டோம், தெரியாமல் விட்டோமா என்று அப்போது அவருக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது வலித்தது. கண்முள்ளால் இருக்கும் குழந்தைக்கு தான் கொடுத்ததுதான் இந்த நோயா என்று அழுது புலம்ப, அத்தை, பெருமாள் கோவிலுக்கு போகணும், வாங்க, அப்புறம் போலாமா? அத்தை, செய்ததையெல்லாம் செஞ்சிட்டு இனி அழுதால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த காலத்தில் தான் நம்ம செய்த பாவத்திற்கெல்லாம் தண்டனை பின்னொரு ஜென்மத்தில் கிடைக்கும். இப்போதெல்லாம் வாழ்நாளிலேயே அந்த கருமா திரும்பி வந்துடுமாம். நீங்க என் சின்ன அண்ணன் பற்றியே நினைத்து எங்க வீட்டு பெண் குழந்தைகளை எல்லாம் சபித்தீர்கள். நந்தினி அண்ணி உங்க பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார், அதான் பாப்பா இப்படி. ஆனால் அஞ்சு இதையெல்லாம் கேட்கவில்லை. அதனால் மகள் நல்லபடியாக பிறந்திருக்கிறாள். ஆனால் அத்தை, இனிமேல் தான் ஆதினிக்கு நீங்க 10 மடங்கு நல்லது செய்யணும். உங்க கோபத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பழைய அத்தையா வாங்க. அப்புறம் இப்போதுதான் ஆதினி நலமாய் தானே இருக்கிறாள். அதனால் அதையெல்லாம் யோசிக்காம வாங்க. இதனால் வரை அவர் மனதில் எந்த விஷயமும் பதிந்ததோ இல்லையோ, ஆனால் தன் முன்னால் தன் பேத்தியின் நோய்க்கு தான் தான் காரணம் என்று தெரிந்ததும் ஏனோ குற்ற உணர்வுக்கு ஆளாகி அப்படியே செய்வதறியாமல் கடவுளிடம் நின்றார். அவளுக்காய் வேண்டுதல் வைப்பதை தவிர வேறு ஒன்றும் தன்னிடம் செய்ய இயலாது என்பதால் முருகனை பார்த்து, இனி எல்லா சஷ்டிக்கும் எல்லா செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருக்க, எனக்காக என் பேத்தியை காப்பாற்று, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு என்று வேண்டிக் கொண்டே அவ்விடத்தை விட்டு எழ முடியாமல் எழ நீண்ட நேரமாய் வராத பாட்டியை தேடி உள்ள வந்த தீரன் அவரின் அருகே வந்து கை கொடுத்து தூக்கி, என்ன அப்பத்தா ஒரே டல்லா இருக்கீங்க? அப்பத்தா சில தப்புகளை பண்ணிட்டேன், அதான் கடவுளிடம் பிராச்சித்தம் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதை நான் தீர்த்து வைக்கிறேன். ஏனோ அந்த வார்த்தை முருகனை வந்து சொல்வது போல் தோன்ற பேரனை இறுக்கி அணைத்து கட்டிக்கொண்டு அவன் முகமெங்கும் முத்தமிட்டு விட்டு, கண்டிப்பா நான் உன்கிட்ட தான் உதவி கேட்பேன், நீ செஞ்சே ஆகணும். இந்த உலகத்திலேயே எனக்கு முதல்ல உங்களை தான் ரொம்ப பிடிக்கும், நீங்க என்ன கேட்டாலும் செய்வேன் என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் அவன். அதி அன்று அலுவலகத்திற்கு கொஞ்சம் தாமதமாக கிளம்பி வெளியே வந்தான். மகிழினி அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிக்கொண்டிருந்தாள். முகிலனும் நிலவனும் அவளை துரத்தி கொண்டிருக்க ஆதினி அதை ரசித்து கொண்டிருந்தாள். அந்த மகிழினியையே பார்த்து கொண்டிருந்தார். அம்மாவையும் மகிழினியையும் மாறி மாறி பார்த்த அதி, ஏம்மா பாப்பாவையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க? இவள் அப்படியே ஈஸ்வர் போல். அதி புன்னகையோடு, ஆமாம்மா, இவளுக்கு எல்லாமே கிடைக்கணும் கண்ணா. அதெல்லாம் கிடைக்குமா? நம்ம எல்லாம் இருக்கோம்ல, நம்ம எல்லாரும் இருப்போம் அதி. ஆனால் ஈஸ்வர் என்ன பிடிக்கும் பிடிக்காது என்று எதையாவது நம்மிடம் சொல்லியோ கேட்டும் இருக்காப்பிலையா? இல்ல, பாப்பாவும் அதே மாதிரி தான். நிலவன், முகிலன், ஏன் ஆதினி கூட தனக்கு பிடித்த சாப்பாடு இது என்று சொல்லி கேட்டு செஞ்சு தர சொல்லி சாப்பிடுகிறாள். ஆனால் மகள் கொடுப்பதை மட்டும்தான் சாப்பிடுவாள். கேட்டு வாங்கி எதுவுமே இல்லை. இவள் இப்படிதான். இவளுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது என்று எதையும் அவள் உடல் மொழியோ வாய்மொழியோ உணர்த்துவதே இல்லை. இவளை புரிந்து கொள்ள இவளின் தேவைகளை அறிந்து செய்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை வரணும் கண்ணா. இவளுக்கு என்ன பிடிக்கும் நம்ம தான் தெரிஞ்சு அறிஞ்சு செய்யணும். நம்மளையெல்லாம் கேட்காமலே நமக்கு என்ன பிடிக்கும் என்று ஈஸ்வர் செய்கிற மாதிரி. கண்டிப்பாமா. விளையாண்டு கொண்டிருந்த மகள் தண்ணீர் குடிப்பதற்காக அங்கே ஓடி வரும்போது, அதி, மகள் பாப்பா, சொல்லுங்க அதிப்பா, உனக்கு ஏதாச்சும் வேணுமா? நம்ம கடைக்கு போறோங்களாப்பா? இல்லடா, வேணும்னா சொல்லு, போலாம். உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு வேலை இருக்கும்பா, அதனால எனக்கு ஒன்று வேணாம். தன் வேலையை பற்றி யோசிக்கும் அவளின் தலையில் கை வைத்து ஒரு ஆட்டு ஆட்டிவிட்டு அம்மோ என்று தாடை பிடித்து ஆட்டு ஆட்டி ஒரு கொஞ்சலை வைத்தவன், எனக்கு வேலை கம்மிதான், உனக்கு என்ன வேணும் சொல்லு. நிலவன் ஓடி வந்து, அப்பா, உங்களுக்கு வேலை கம்மினா அவளை புல்லட்டில் கூட்டிட்டு போங்க. அவளுக்கு அதில் போகணும்னு ஆசை. நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் புல்லட் வாங்கி இவளை டெய்லியும் கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்கா இவ. மகளை பார்த்தவன், அண்ணா வளர வரைக்கும் வெயிட் பண்ணணும், வா அப்பா, இப்பவே உன்னை கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு வேலை இருக்கும்பா, அதனால நீங்க போங்க. உன்னை கூட்டிட்டு போறதை விட இப்போ எதுவும் முக்கியம் இல்லை, வாடா கூட்டிட்டு போறேன்
என்றவன் வண்டி நிறுத்தும் இடம் சென்று புல்லட் எடுத்துட்டு வந்து திரும்பியபடி மகிழ் பார்க்க, அவளோ, ஆதினி நீயும் வா. நான் வரல. ஏன்? வா, நான் இவங்க கூட விளையாடுறேன், நீ போ. ஏனோ அவளுக்கு சேர்ந்து விளையாட ஆசை வந்து விட்டதால் இப்போதெல்லாம் நால்வரும் சேர்ந்திருந்தார்கள். அவளுக்கு விளையாட்டில் ஆர்வம் இருப்பதால் மகள் கிளம்பினாள். புல்லட் பயணம் சொல்லி தீராது போல் கைகளை விரித்து பறப்பது போல் அமர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தாள். அவள் துள்ளலோடு பின்னாடி அமர்ந்து கை கால் ஆட்டி வருவதை கண்ணாடி வழியே ரசித்த ஆதி அவளோடு இன்னும் கொஞ்ச நேரம் போலாம் என்று பூண்டி வழியாக வாகனத்தை செலுத்தினான். அப்போது ஆதிரை பூண்டியில் இருக்கும் பெருமாள் கோவிலில் இருந்து தன் குடும்பத்தாரோடு வெளிவருவதை கண்டதும் அப்படியே வாகனத்தை நிறுத்த, ஆதிரை, அண்ணா, என்னம்மா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சா? முடிச்சாச்சுங்கண்ணா என்றவள் மருமகளின் கன்னத்தை பிடித்து ஆட்டி, என் அண்ணா கூட எங்கடி போற? எங்க அப்பா இவர். ஒரு அத்தையாய் வம்பிழுத்து பார்க்க தோன்றியது அவளுக்கு. என் அண்ணாடி அவரு, என்ன அப்பா அவர். அதிக்கு சிரிப்பு வந்தது. தன்னை விட்டு கொடுக்காத மகளையும் வளர்ந்தும் தங்கை குழந்தையாய் மாறி குழந்தையோடு போட்டி போடுவதை நினைத்து, ஃபர்ஸ்ட் எனக்கு தாண்டி அண்ணா, அப்புறம் தான் உனக்கு அப்பா என்று வம்பு இழுக்கும் போதே ஏதோ ஒரு ஆசை தன் அண்ணா கூட வண்டியில் போகணும் என்று. இதெல்லாம் தன் சின்ன வயதில் நடந்ததே இல்லை என்பதால், இறங்குடி. அதிகாரத்திற்கு கட்டுப்படாத அவளோ மாட்டேன் என்பது போல் அமர, அம்மு தங்கமில்ல, அவளை இப்படி அன்பால் தான் அடக்க முடியும் என்று அறிந்து கொண்டாள் ஆதிரை. என் தங்க பாப்பால, இறங்குடி. அதில் அவள் இறங்க, எனக்கு என் அண்ணா கூட பைக்ல போகணும்னு ஆசையா இருக்கு, அதனால நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் என்றாள் ஏக்கமாக. தலையாட்டிய மகள், அது வரைக்கும் நான் என்ன பண்றதுங்க அத்தை? இங்க வா என்று தங்களின் வாகனம் நிற்கும் இடத்திற்கு போக, அங்கே மிருதுலா வளையல் வாங்கி கொண்டிருந்தாள். அவளின் கைகளுக்கு தீரன் அதை வாங்கி கொடுத்து கொண்டிருந்தான். விஜயா, ஐயா சொல்லுங்க அப்பத்தா, 2 செட்டு சேர்த்து வாங்கு. யாருக்கு? உன் மாமா பொண்ணுங்களுக்கு. மிருதுலா, உங்களுக்கு அவங்களெல்லாம் பிடிக்காதே அப்பத்தா. அவருக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. குழந்தைகளிடம் எதை விதைக்கிறோமோ அது கண்டிப்பாக ஒரு நாள் அறுவடை செய்ய வேண்டும் என்பதால் பாட்டிக்கு. அப்ப கோபம் இருந்துச்சு, இப்ப போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு என் மேல் இருந்த கோபம் போயிடுச்சா அப்பத்தா? உன்மேல் எனக்கு என்னடி கோபம்? உங்களுக்கு தான் என்னை பிடிக்காது. மொத்தத்தில் உங்களுக்கு பொம்பளை பிள்ளையை பிடிக்காதுன்னு சொன்னீங்க. விடுடி, அது ஏதோ தெரியாம கோபத்துல பேசிட்டேன். நீ போய் அக்காங்களுக்கும் சேர்த்து 2 செட்டு வளையல் வாங்கு என்றாள். பேத்தியின் தலையை வருடி. அந்த வருடைய கையை இறுக்கி பற்றி கொண்ட மிருதுலா, எனக்கு இப்பதான் அப்பதா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏண்டி, இதுக்கு முன்னாடி பிடிக்காதா? இதுக்கு முன்னாடி உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போதான் என் மேல நீங்க பாசமாவே பேசுறீங்க. இந்த பேத்திக்காகவும் தான் செய்த தவறை நினைத்து கண்ணீர் வந்தது. அப்போது ஆதிரை, தீரா சொல்லுங்கம்மா என்று திரும்பியவன் அவளை கண்டான். மகளினியை அருகே அழைத்து போய், இவளுக்கும் வளையல் வாங்கி கொடு. விஜயா பேரன் எதுவும் சொல்லிவிடுவானோ என்று நினைத்தவர், கண்ணா நல்ல வளையல எல்லாம் பார்த்து பாப்பாவுக்கு வாங்கி கொடு. அவன், உனக்கு என்ன கலர் வேணும்? எனக்கு வேணாம். ஆதிரை, கோவிலில் வைத்து வளையல் வேண்டாம் என்று சொல்லக்கூடாதுமா. முதலில் வாங்கி தரோம். தீரா தர மஞ்சள் சிவப்பு வாங்கி கொடு. அப்புறம் கண்ணாடி வளையல வாங்கி கொடு. அதை பார்க்கும் போதெல்லாம் தீரன் மாமா வாங்கி கொடுத்தது என்று ஞாபகம் இருக்கணும். ஏனோ அத்தையின் அந்த வார்த்தையில் அங்கிருந்த வளையல் கடையை சுக்குநூறாக உடைக்கணும் போல இருந்தது அவளுக்கு. ஆனால் அத்தை சொல்வதால் அவள் மௌனமாய் நின்றிருக்கும் போது வளையல்காரர், கையை நீட்டு பாப்பா, போட்டு விடுறேன். மறக்காமல் கையை நீட்ட வளையல்காரன் சீக்கிரம் வளையலை போட்டுவிடும் வேகத்தில் கையை போட்டு அமுக்க வழியில் கையை பின்னெடுத்து விட்டாள். அந்த நேரம் வளையல் கீழே விழாமல் லாபகமாய் பிடித்து கொண்ட தீரன் அந்த வளையலை எடுத்து தன் கைகளால் அவளின் நீண்டிருந்த கைவிரல் வழியே மாட்டினான். மாட்டிக்கொண்டே முதல் முறை அவளை பார்த்தான். அவள் உதட்டின் கீழ் ஒரு சிறு பொட்டின் அளவு மச்சம் இருந்தது. இதுக்கு முன்னாடி எல்லாம் முறைத்து கொண்டிருந்தவள். பாட்டி வீட்டில் மருந்துக்கு கூட நிமிர்ந்து பார்க்காதவள். இவள் இன்று மட்டும் என்ன என்று ஆச்சரியமாக அவளை பார்த்தான். சலனம் 212. அதியும் ஆதிரையும் புல்லட்டில் ஒரு ரவுண்டு போய்விட்டு வந்து நிற்க, ஆதிரை, தேங்க்ஸ்ண்ணா. அது என்ன பழக்கம் இது? அடுத்தவங்களுக்கு சொல்வது போல் தேங்க்ஸ் சொல்வது. சரி, தேங்க்ஸ் வாபஸ் சிரித்தான். ஆதிரைக்கு ஏனோ இது புது அனுபவமாய் இருப்பதால் மகிழ்ச்சியோடு திரும்ப, ரவி, என்னம்மா ஆசை தீர்ந்துட்டா? இல்லை, ஏன், ஒரு அண்ணா கூட தானே போயிட்டு வந்திருக்கேன், இன்னொரு அண்ணா கூடயும் போயிட்டு வந்தாதான் தீரும் என்றவள் மருமகளிடம், அம்மோ இன்னும் ஏதாச்சும் வாங்கிக்கோ. போதுங்கத்த. ரவி, ஏம்மா
நம்ம அஞ்சு பாப்பாவை கொண்டு போய் கடை வீதியில் நிறுத்தி உனக்கு என்ன வேணும்னு எல்லாம் வாங்கிக்கோன்னு மட்டும் சொன்னா போதும், 2 கை நிறைய அள்ளிட்டு வரும். நீ என்னன்னா போதும்னு சொல்ற? நான் என் அப்பா மாதிரி எனக்கு பெருசா எதன் மீதும் ஆசை இருக்காது என்றால் கர்வம் மேலோங்கிட. அந்த பதிலில் எல்லோருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருந்தது. விஜயாவுக்கு நான் ஈஸ்வர் பொண்ணு என்பது போல் இருந்தது. ரவிக்கும் ஆதிரைக்கும் என்ன தான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஈஸ்வரின் பேச்சு அவளின் ஜீனிலேயே தெரிவதை மகிழ்ச்சியோடு ஏற்றனர். தீரன் அஞ்சு அத்தையின் பொண்ணு என்றால் கூட அத்தையின் மகள் என்று ஒரு பாசம் வரும். என் அப்பா மாதிரி என்று சொல்றா. ஏனோ தன் சின்ன மாமன் மீது இருக்கும் வெறுப்பு இவளின் மீது பாய்ந்தது. பெரிய மைசூர் மகாராணி ஆசைப்படாட்டி போ என்று நினைத்து கொண்டவன், அம்மா கிளம்பலாம், பொருடா ஆதினிக்கும் வளையல் வாங்கு. ஏனோ அந்த பேரை கேட்டதும் அவன் இதழ்களில் ஒரு குறுநகை வந்தது. அவளுக்கென்று பார்த்து பார்த்து வாங்கி அவளிடம் கொடுத்தான். அக்காவிற்கு என்றதும் அவளும் அதை ஆசையாகவே வாங்கி கொண்டாள். அதன் பின் கிளம்பினார்கள். அன்று ஈஸ்வர் வீட்டில் இருக்கும் அனைவரிடமும் இன்னைக்கு தீபக் சுகன்யா பொண்ணோட சடங்கு, மாலை எல்லாரும் போகணும் என்றதும் அதன்படியே அன்று மாலை கிளம்பினார்கள். தீபக் காலில் விழாத குறைதான் மொத்த குடும்பத்தையும் அப்படி வரவேற்றான். ஈஸ்வர் தீபக் அவன் திருமண மண்டபத்தில் தனியாக கஷ்டப்படுவான் என்பதால் அதற்கென்று வேலை செய்யும் ஆட்களை நியமித்திருந்தான். தன் மொத்த சுமையும் ஏற்கும் ஒருவன் என்று தனியாக கஷ்டப்படக்கூடாது என்பதால் அந்த மண்டபத்தில் அவன் ஒருவனுக்கு துணையாக அத்தனை பேர் வேலை பார்த்தனர். தீபக் என்னும் ஒருவன் திருப்பூருக்கு வரும்போது யாருமே இல்லாத ஒருவன். இன்று வந்திருந்தவர்கள் முக்கால்வாசி பேர் ஈஸ்வருக்கு தெரிந்தவர்கள். அந்த அளவுக்கு திருப்பூரில் பிரபலமாக இருந்தான். தீபக் ஈஸ்வரை பார்த்து கையெடுத்து நன்றி கும்பிட, அப்படி பார்த்தா நான் உனக்கு எத்தனை முறை கையெடுத்து நன்றி சொல்றது, இதெல்லாம் நமக்குள்ள எதுக்கு என்று அவன் கையை தட்டிவிட்டு ஈஸ்வர் போய் அமர்ந்து கொண்டான். விசேஷம் ஓரளவுக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. ஈஸ்வர் அவ்வப்போது தீபக் மற்றும் சுகன்யாவை கவனித்துக் கொண்டே அமர்ந்திருந்தான். தீபக் சுகன்யாவிடம் யாரோ போல் நடந்து கொள்ளாவிட்டாலும் ஒட்டுதலுடனும் நடக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டவன் கூட்டம் சற்று குறைந்ததும், தீபக் சொல்லுங்க சார் என்று வந்து நின்றான். இப்போ நீ சுகன்யாவுக்கு தண்டனை கொடுத்து என்ன சாதிக்க போற? சார், நம்ம செய்யற எல்லாத்தையும் சகிச்சுக்கிற 2 ஆள், ஒன்னு அம்மா இன்னொன்னு பொண்டாட்டி, தண்டனை கொடுக்கறேன்னு நினைச்சு நானும் இதெல்லாம் பண்ணின வந்தா. ஆனால் மீண்டும் அவளிடமே தான் அடைக்கலம் புகுந்திருக்கேன். மனைவியால் ஏற்படும் மன உளைச்சலுக்கு மருந்து மனைவி மட்டுமே. அவ பொய் சொல்லியிருக்கா சார். தீபக், அதை முதலில் மறந்து விடு. அன்னைக்கு அவ பண்ணிட்டா, இன்னைக்கு நீ பண்ற. ஆனால் பாதிப்பு யாருக்கு? உங்க 2 பேருக்கும் தான். எப்பவுமே ஒரு விஷயத்துல நம்ம சைடும் தப்பு இருக்கும், அவங்க சைடும் தப்பு இருக்கும். அன்னைக்கு அங்க நடந்த பிரச்சனைக்கு முதல் காரணம் மதி. நிறைய மாத பொண்ணை ஃபாரின் அழைத்து போனது. செகண்ட், குழந்தை சுமக்கும் நந்தினி அதை பற்றி யோசிக்காமல் வெளிநாட்டு சுற்றுலா வந்தது. பிரசவம் பற்றி நல்லா தெரிந்தும் என் அம்மா நந்தினியை ஊருக்கு செல்வதை தடுக்காமல் மருமகள் என்ன நினைப்பாலோன்னு ஒதுங்கி நின்று தலையை ஆட்டினது. அப்புறம் நீ அன்று சுகன்யாவிடம் குழந்தை புதைத்த ரசீது மற்றும் புதைத்த இடம் எங்கன்னு கேட்டிருந்தாள். அவ உண்மையை சொல்லி இருக்கவும் சான்ஸ் இருந்திருக்கும். அப்புறம் என் மேல தவறு இருக்கு. ஒருவேளை நான் வந்து உன்னிடம் அந்த ரசீது கேட்டிருக்கணும். ஆனால் இப்போ அதை கேட்க தோணல. இப்படி குற்றம் கண்டுபிடித்தால் அது போயிட்டே இருக்கும். இப்படி குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருந்தால் ஒரு நீண்ட சங்கிலி தொடர் போல் முடிவின்றி போய்கொண்டே தான் இருக்கும். அப்புறம் குடும்ப சண்டையில் இவகிட்ட என்னத்துக்கு பேசணும்? கொஞ்ச நாள் தானே இருந்து பாப்போம் என பேசாமல் கோபத்தோடும் ரோஷத்தோடும் இருப்போம் என்று நினைத்து இருந்து விடுவோம். அப்புறம் நம்மளே பேசிடுவோம். கடைசியில் பார்த்தால் நம்ம வாழ்நாளில் கொஞ்ச நாட்களை தொலைத்ததுதான் மிச்சம் என்று தாமதமாகத்தான் புரியும். சுகன்யா செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்புங்க சார். நம்பிக்கை துரோகம். அவ்வளோ பெரிய வார்த்தை வேணாம். நான் உன் மேல கோபப்பட்டிருந்தா நீ சொல்லலாம். அப்புறம் அவ செஞ்சது சரியோ தப்போ இப்படிதான் நடக்கணும் என்ற விதியால் தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணுதான் அது. நீ அதை மறந்து வெளியே வா. எல்லாமே நன்மைக்கே. தலையாடினான் தீபக். சார், இந்த உலகில் பிறந்த அத்தனை கோடி மக்களும் ஒருவருக்கொருவர் கண்ணுக்கு தெரியாத நுண்ணிலைகளால் இணைக்கப்பட்டுள்ளோம். அதனால் சுகன்யாவோடு சந்தோஷமா வாழவே பாரு. கண்டிப்பாங்க சார் என்று தலையாட்ட ஈஸ்வர் அவன் தோளில் தட்டிவிட்டு தன் குடும்ப உறுப்பினர்களுடன் வந்து அமர, அப்போது முகிலன் அஞ்சுவிடம், சித்தி ஒரு நிமிடம் என்றவள் தண்ணீர் குடித்து கொண்டே, சொல்லுப்பா, நான் எப்போ வயசுக்கு வருவேன்? அந்த கேள்வியில் வாயில் இருந்த தண்ணீர் எல்லாம் ஈஸ்வர் மேல் துப்பிவிட்டாள். குடும்பம் மொத்தமும் சிரித்து விட்டது. நொடியில் ஈஸ்வர் புன்னகையோடு, என்னடா மகனே திடீர்னு இப்படியெல்லாம் கேட்கிற?
அன்னத்துக்கு பேரனின் கேள்வியில் சிரிப்பு வந்தது. தன் மாமனாரும் கணவரும் முன் வரிசையில் அமர்ந்திருப்பதால் வேறுபுறம் திரும்பிக் கொண்டார். மரியாதை நிமித்தமாக, அண்ணாமலை, என்ன கண்ணா திடீர்னு இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிற? நம்ம மகிழ் பாப்பாவுக்கும் இப்படிதான் மேக்கப் போட்டு புது துணி வாங்கி வீட்டில் விசேஷம் பண்ணினீங்க. அதான் அப்ப நானும் வயசுக்கு வந்தா எனக்கும் புது துணியெல்லாம் வாங்கி தருவீங்க தானே? அஞ்சு, நந்துக்கா. அவள் மகனின் பதிலில் என்ன பேசுவது என்று தெரியாமல் முழித்திருக்க, அக்கா நம்ம தம்பிக்கு சடங்கு செய்யணுமாம் என்றவள் மகனிடம் திரும்பி, உனக்கு சடங்கு வேணுமா? அவன் தலையாட்ட, என்ன நந்தினியக்கா, பையன் ஆசையை நிறைவேற்றிடலாமா? அவளோ, செஞ்சிட்டா போச்சு. அஞ்சு, என்ன மகனே செஞ்சிடலாமா? ஈஸ்வர் அஞ்சுவை முறைத்து, பையனிடம் இப்படியா பேசுறது என்றவாறே, கண்ணா இந்த சடங்கு பெண்களுக்கு மட்டும்தான் செய்வாங்க. ஏன் சித்தப்பா பையன்களுக்கு செய்வதில்ல? அண்ணாமலை, கண்டிப்பா நீ கேட்பதற்கு ஆன்சர் சொல்லணும். ஆனால் புரிந்து கொள்ள சில வருடமாகும். பூ பெய்யும் பெண்ணுக்கு செய்யும் சடங்குகள் பற்றி ஏன் செய்கிறோம் என்று சொல்லி முடிக்க அவன் புரிந்து தலையை ஆட்டினான். ஆனால் பிரியதர்ஷினிக்கு சடங்குகள் செய்து முடிக்கப்பட்டது. தீட்டு வீட்டில் விருந்து சாப்பிடாத அண்ணம். கண்ணா நாங்க கிளம்புறோம் என்றார். ஈஸ்வர், அம்மா நான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரப்போ அஞ்சுவையும் பாப்பாவையும் கூட்டிட்டு வரேன். அண்ணாமலை குடும்பத்தினரின் சார்பில் அந்த பெண்ணின் கழுத்தில் ஒரு தங்க சங்கிலி பரிசாக்கிவிட்டு அவர்கள் கிளம்பிவிட, அவர்களின் பின்னால் வந்ததில் திருப்பூரில் இருக்கும் சிறந்த ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி வந்து அன்னத்திடம் நீட்டினான். அத்தனை பேருக்கும், எதுக்கு தம்பி கடையில் வாங்கின? நீங்கள் தீட்டு வீட்டில் சாப்பிட மாட்டீங்க, அப்புறம் நீங்கள் வெறும் வயிற்றில் கூட போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. மறுக்காமல் வாங்கி கொண்டார். அவன் அன்பிற்கிணங்க சடங்கெல்லாம் சுற்றப்பட்டு ஆண்டாள் பிரியதர்ஷினியை கொண்டு வந்து சுகன்யா மகளினின் பக்கத்தில் உட்கார வைத்து விட்டு போனாள். அப்போது மகள் ஒரு சேரில் காலை குத்த வைத்து அமர்ந்து இன்னொரு காலை ஆட்டிக்கொண்டு ஆண்டாள் பிரியதர்ஷினியிடம் வம்பளந்து கொண்டிருந்தாள். அஞ்சு, ஏய் பொண்ணு மாதிரி உட்காருடி. ஏமா அண்ணாவும் இவ்வளோ நேரம் அப்படிதான் உட்கார்ந்திருந்தா, அப்பையெல்லாம் நீங்க ஒன்னும் சொல்லல. அவன் ஆண் பிள்ளடி. அந்த வார்த்தையில் கடுப்பான ஈஸ்வர் அவளின் காதல், எதையாச்சும் பேசுறேன்னு லூசு மாதிரி பேசின, அவ்வளோதான். நான் என்ன பேசினேன்? வாய மூடி என்று மென்மையாக திட்டுவிட்டு, அம்மோ அப்பா கால் நேரா வச்சு உட்காருடா. உடனே சரியாக அமர்ந்தவள், ஏன்பா பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் ஏன் இத்தனை ரூல்ஸ்? என்ன ரூல்ஸ்? இப்படிதான் உட்காரணும், ஏன் இப்படிதான் நடக்கணும், ஏன் இப்படிதான் பேசணும் என்று அம்மா சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ பொண்ணுங்களை படைத்தவர் ஆண் கடவுளா? இவ்வளவு சட்டங்களை வகுத்த அந்த கடவுள் ஏன் ஆண் பிள்ளைகளுக்கு வகுக்கல? அந்த கேள்வியில் மனைவியை முறைத்து கொண்டு, அம்மோ ஒரு பெண் என்பவள் கடவுளுக்கு சமமானவள். பெண் என்பவள் ஆக்கும் சக்தி. ஆண் பெண் எந்த பேதமும் இல்லை. அப்புறம் பெரியவங்க ஒன்று சொன்னாலே அதில் உருப்படியான ஒரு காரணம் இருக்குமா? இப்படி கால்களை ஆட்டிக்கொண்டே அமர்ந்தால் தசை பிடிக்கும். கூடவே அமர்ந்த நிலையில் காலாட்டும் போது அது காலுக்கு வேலை கொடுப்பது, அது வயிற்றை பாதிக்கும். அதான் சொல்லுவாங்க ஆட்டக்கூடாதுன்னு. ஹோ, இனி ஆட்டலைங்கப்பா. அப்போது ஒரு ஆண் தன் மகனோடு மண்டபத்திற்குள் நுழைவதை கண்ட மகிழ், அப்பா தேவுங்கப்பா. அவனை கண்டு பெண் அவள் ஓட தயாராக அஞ்சு மகளின் கைப்பிடித்து, மகிழ் நீ இதுக்கு முன்னாடி சின்ன பெண், இப்ப பெரிய மனுஷி ஆகிட்ட, இப்படி எல்லாம் ஓடக்கூடாது, போங்கம்மா. அவளை இறுக்கி பிடித்து, சொல்றேன்ல எதுக்குடி ஓடுற? என் பெஸ்ட் ஃப்ரெண்டுமா, அவனே வருவான், உட்கார். அவள் கோபமாக அப்பா என்னும் போது ஈஸ்வர் மகளின் கையை பிடித்து அவனிடம் அழைத்து போய், ஹாய் தேவ், ஹாய் அங்கிள், ஹாய் மகிழ் என்றான் புன்னகை முகமாக. அவளும் அவனை கண்டு மகிழ்வுடன், ஹாய்டா. அவனோ, என் மேல கோபமா உனக்கு? ஏன்? அப்புறம் என் ஃபோன் கால் நீ பிக் பண்ணல? நீ எப்போ பண்ணின? டெய்லி உன் மாம் நம்பர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவள் தன் அப்பாவை பார்க்க. அவனோ, மகிழ் அம்மா கொஞ்சம் பிஸி தேவ், செல் பார்த்திருக்க மாட்டாங்க, இனி கால் பண்ணி கொடுப்பாங்க. தேவ் அப்பா தமிழ்வாணன், நான் சொன்னேன்ல தேவ் அவங்க ஒர்க் பிஸியில் இருப்பாங்கன்னு. இவன் புலம்பி தள்ளிட்டான் சார். நான் பார்த்துருந்தா பேசாம இருந்திருப்பேனா லூஸ். சாரி மகிழ், அடுத்த வாரம் நான் வெளியூர் பிஸ்னஸ் விஷயமா போறேன், இவனை கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா? தாராளமா, போறப்ப நம்ம வீட்டில் விட்டுட்டு போங்க என்றவன், மகிழ் போலாமாடா? சரிங்கப்பா, பாய் தேவ். பாய் அங்கிள். தேவ் போகும் மகிழினியை வித்தியாசமாக பார்த்தான். உடல் மொழி மாறி இருப்பதை என்னாச்சு இவளுக்கு என்றுதான் தோன்றியது அவனுக்கு. ஈஸ்வர் மகளுடன் வர அஞ்சு இருவரையும் முறைக்க அவர்கள் எதையும் கண்டுகொள்ளாது மென்மையாய் அமர்ந்து விட்டார்கள். ஒரு வழியாக பள்ளி விடுமுறை முடிந்து அனைவரும் அன்று பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்தனர். அஞ்சு மகிழ் கையில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க, அம்மா என்ன இது ஒன்று கொடுக்குறீங்க? உனக்கு ஒன்று தாண்டி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 2 தானே கொண்டு போறேன். ஆதினி, எதுக்கு 2?
என் ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு மாம் இல்லை, அதான் அஞ்சு. இத்தனை நாள் கொண்டு போனது வேற, இனி கொண்டு போக வேணாம். மா, நான் ஏன் கொண்டு போக கூடாது? அவன் இனி ஸ்கூல் கேன்டீன்ல சாப்பிடட்டும். அம்மா, இத்தனை வருஷம் நானும் அவனும் தான் சாப்பிட்டோம், இப்போ மட்டும் ஏன்? நீ இப்போ பெரிய பெண்ணாகிட்ட, அதனால என்னம்மா? அதனால ஆம்பளை பசங்க கூட எல்லாம் சேர்ந்து சாப்பிடக்கூடாது. அம்மா, அவன் என் ஃப்ரெண்டு, அதெல்லாம் இனி வேணாம் உனக்கு. அம்மா, அப்போ ஏன் நிலவண்ணனா முகிலண்ணனா கூட மட்டும் பேசணும்? அவனுக்கு உன் அண்ணன்கடி, லைஃப் லாங் வரப்போறவங்க. அவன் என் ஃப்ரெண்டு, என் லைஃப் லாங் கூட வருவான். மகிழ், கடுப்பேற்றாத. எனக்கு லஞ்ச் வேணாம். அங்கே வந்த ஈஸ்வர், ஏன் வேணாம்? அஞ்சு, நீங்களே கேளுங்க உங்க மக பேசுறது. என்னமோ, என்ன பிரச்சனை? தேவ் கூட லஞ்சு சாப்பிடக்கூடாது, அவனுக்கு ஃபுட் கொண்டு போகக்கூடாதுன்னு அம்மா சொல்றாங்க. அவனும் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தானப்பா கொண்டு போறேன். அவனும் திரும்பி அஞ்சுவிடம் ஏன் அவள் கணவனின் கடுமையான கேள்வியில் மௌனமாகிவிட, மகிழ், அப்பா, அவன் ஆண் பிள்ளையாம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும், நீங்க உட்பட எல்லாரும் ஆம்பளை பசங்க தானே. உங்ககிட்ட பேசினா சாப்பிட்டா தப்பு இல்லைன்னா ஏன் அவன் கூட சேர்ந்து சாப்பிட்றது மட்டும் தப்பு? அவளின் கேள்வியில் உள்ள நியாயம் புரிந்து அவன் திரும்பி முறைத்து மனைவியிடம் கோபமாக, என்னடி லூசு மாதிரி நடந்துக்கிற என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் விதத்தில் திட்டிவிட்டு, நீ கொண்டு போமா. அப்பா, நிஜமா? நிஜமா தான். அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கலாமா? இருக்கலாம். தேங்க்ஸ்ப்பா. அம்மோ, அப்பா, உனக்கு தெரியும்ல குட் டச் பேட் டச். தெரியும்ப்பா. தேவ் எப்படி? அண்ணாங்க மாதிரி குட் பாய். மகிழ், நீ இதுக்கு முன்னாடி சின்ன பாப்பா, இப்போ கொஞ்சம் பெரிய பொண்ணு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்கப்பா. அப்பா, தேவ் ரொம்ப நல்லவான்ப்பா. அவனுக்கு என்னையும் அவங்க அப்பாவையும் தவிர யாருமே இல்லை. அதான் நீ இருக்கியே, நீ எப்பவும் போல் நீ ஃப்ரெண்டாக இரு. ஓகேங்கப்பா. அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்ட மற்ற மூவருக்கும் யாரிடம் எப்படி நடக்கணும் என்ற கிளாரிட்டி கிடைத்தது. பசங்களா, சீக்கிரம் வாங்க, நான் எல்லாரையும் ஸ்கூல்ல ட்ராப் பண்றேன் என்றவர் கிளம்பிவிட அவர்கள் எப்போது போவார்கள் என்று அஞ்சு காத்திருந்தாள். அவர்கள் வாசல் படியை தாண்டிய அடுத்தனுடைய சண்டைக்கு பாய ஈஸ்வர் அஞ்சுவிடம், நீ படிச்சவ தானே, நீங்க எங்க வயசு பொண்ணுக்கு அப்பா மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணினா அவளுக்கு எப்படி புரியும் நான் சொல்றது? அவ என்ன இந்த 4 சுவத்துக்குள்ளே இருக்க பிறந்தவன் நினைச்சியா? புரியல. அவ ஈஸ்வரோட கம்பெனியை டெவலப் பண்றதுக்காக நாடு நாடா போக போற ஒருத்தி. பல லட்சம் ஆண்களை கடந்து வர பழக்க போற ஒரு பெண். அவளை ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்ட வைக்க போறியா? இப்படிதான் இருக்கணும்னு வளர்த்தி அவளை ஏதும் தெரியாமல் ஆக்க போறியா? எங்க அதுக்காக ஆம்பளை வாய மூடு. ஆம்பளை பொம்பளை என்று பிரித்து பார்க்காத. இந்த உலகத்தையே கட்டியாலும் பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதா என்ன? எவன் இந்த மாதிரி எண்ணத்தில் பொம்பளை பிள்ளை கிட்ட நெருங்குவான்னு அவளுக்கு எப்படிங்க தெரியும்? அதை நான் என் மகளுக்கு சொல்லி கொடுத்துடுவேன். இனிமேல் அவளுக்கு எது சொல்லணும் என்றாலும் நல்லபடியா யோசித்து சொல்லு என்றவன் கிளம்பிவிட்டான்.